வணக்கம். தேர்தல் தோல்வியெல்லாம் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் எடப்பாடி பழனிசாமி காத்திருந்து அதுக்கப்புறமா இப்போது ராயப்பேட்டையில் இருக்க கட்சி தலைமை அலுவலகத்தில் நேற்று பார்த்திங்கன்னா 10 மணிக்கு காலையில் 10 மணிக்கு காஞ்சிபுரம் அதிமுக மாவட்ட செயலரோட ஆலோசனை பண்ணியிருக்காரு. நிர்வாகிகள் எல்லாத்தையும் வர சொல்லி தேர்தல் தோல்விக்கான காரணம் என்னப்பா அப்படின்னு சொல்லி ஆலோசனை பண்ணியிருக்காரு. கேபி முனுசாமி, அப்புறமா திண்டுக்கல் சீனிவாசன் இவங்கெல்லாம் கலந்துருக்காங்க. எல்லாத்துக்கும் தெரியும் தேர்தல் தோல்விக்கான காரணம் என்னன்னு தெரியும். எடப்பாடி பழனிசாமிகிட்ட படித்து தேர்தலுக்கு முன்னாடியே சொன்னாங்க, ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. எங்கெல்லாம் ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்க அவர் முயற்சி செய்யலையோ அந்த பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் தோற்றுட்டாங்க. அதிமுகவில் தென் மாவட்டங்கள்லாம் சுத்தமாக வாஸ் அவுட் ஆயிடுச்சு. எல்லாமே தாவேகா விஜய்க்கு போயிடுச்சு. காரணம் எடப்பாடி பழனிசாமி எடுத்த தவறான முடிவுகள். அது இல்லாமல் தேர்தல் சமயத்தில் யார் பேச்சுமே அவர் கேட்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியும், கூட்டணி கட்சிகளோட பெருசாக ஒரு மிங்கிள் ஆகாத மாதிரி இருந்தது. பாஜக கேட்ட 27, பாஜக கொடுத்த 27 தொகுதி அவங்க தூக்கக்கூடிய தொகுதிகள். அவங்க ஜெயிச்சு வந்தாங்கன்னா நம்ம ஆட்சியில் பங்கு கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம். இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் வச்சு என்ன பண்ண முடியும்? இப்போ விஜய் ஆட்சிக்கு வந்தார். விஜய் ஆட்சிக்கு வந்தோடனே காங்கிரஸ் ஜம்ப் பண்ணி உடனே தனிப்பெரும்பான்மைக்கு ஆதரவு கொடுத்துச்சு. 2 அமைச்சர் பதவி, 5 எம்எல்ஏக்கே 2 அமைச்சர் பதவி கொடுத்துட்டாரு. விசிஆவுக்கு 1 கொடுத்துட்டாரு. அப்புறமா ஐயுஎம்எல் கொடுத்துட்டாரு. இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகளுமே ஆட்சி அமைச்சரவையில் இடம்பெறதுக்கான ஆயத்த பணிகளில் இருக்கிறாங்க. இப்படி ஆட்சி அமைச்சோம்னா நம்ம கொடுக்கறதுல என்ன இருக்குது? அவங்கள ஜெயிக்க வைக்கணும்ல. ஒழுங்காக பாஜக ஜெயிச்சிருந்தது, ஒரு 27 தொகுதியில் 20 தொகுதி ஜெயிச்சிருந்தது அப்படின்னா அவங்க எடப்பாடி பழனிசாமியை தான் ஆதரிக்க போகிறாங்க. அமைச்சரவையில் இடம் கேட்பாங்க, கொடுத்துட்டு போகிற வேண்டியதானே. இப்போ உள்ளதும் போச்சு நொல்லக்கண்ணா மாதிரி ஆகிப்போச்சே. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இனிமேல் ஆலோசனை பண்ணி என்ன பண்ணுறது? இப்போ அதிமுகவில் இருக்கிற நிறைய பேருக்கு என்னென்னா அதிமுகவில் இருக்கவே பிடிக்கல. ஏன்னா தொடர்ந்து தோற்றுக்கிட்டே இருக்கிறோம். ஒரு தோல்வி கொடுக்குறோம், ஒரு வெற்றியை கொடுத்தோம்னா ஒரு சந்தோஷமாக இருக்கும். வெற்றி பெறதுக்கான வாய்ப்பே இல்லையே. வாக்கு சதவீதம் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அது இல்லாமல் இப்போ 3வது இடத்துக்கு போயாச்சு. 3வது இடத்துக்கு போனால் இனிமேல் நம்ம என்ன பண்ணுறது? நாம் தமிழர் கட்சி தான் இது வரைக்கும் 3வது இடத்துல இருந்துச்சு. அவங்க 4வது இடத்துக்கு போயிட்டாங்க. இப்போ 3வது இடத்துக்கு நாம் தமிழர் கட்சிக்குமே அதிமுகவுக்குமே போட்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகி போச்சு. இனிமேல் நம்ம நாம் தமிழர் கட்சியோடு தான் போட்டி போட போகிறோம். நமக்கு எதிர்காலம் இல்லை, ஆட்சி அமைக்கிற மாதிரி ஒரு எதிர்காலம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாமே அதிமுகவில் ஜெயித்தவங்க, தோற்றவங்க, நிர்வாகிகள் எல்லாம் கொத்தாக போய் சேர ஆரம்பிக்கிறாங்க. இப்போ என்னென்னா தாவேகள் என்ன முடிவு பண்ணி வச்சுருக்காங்கன்னா, இப்படி நம்ம நேரடியாக பனையூருக்கு வர சொல்லி அவங்கள சேர்க்குறத விட அந்தந்த மாவட்டத்திலேருந்து நீங்கள் கும்பலாக சேர்த்துக்கங்க. இப்போ மரகதம் குமரவேல் அவங்க இருக்கிறாங்க. அவங்க எம்எல்ஏ தாவேகா எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணிட்டு தாவேகா தவிட்டாங்க. அவங்க ஏரியாவில் பாருங்கள், உங்கள் ஏரியாவில் இருக்கிற அதிமுக நிர்வாகிகளை நீங்கள் உங்கள் தலைமையில் சேருங்க, இணைச்சிருங்க. எல்லாம் ஆதவ அர்ஜுனா, புஷ்லி ஆனந்த், செங்கோட்டன் இவங்க தலைமையிலே சேரணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் உங்கள் தலைமையிலே நீங்கள் சேர்த்து அவங்களுக்கு தாவேகா கார்டெல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ இருந்தாங்க அப்படின்னா அவங்க தொடர்ந்து தோல்வியை தரமாட்டாங்க. ஒரு தோல்வி வருது அப்படின்னா அதுக்கப்புறமா மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. யாரையுமே வெளியே விட மாட்டாங்க. கட்சியை விட்டு வெளியே போகிறவங்கள கூட, அது இல்லாமல் ஜெயலலிதாவை ஆபாசமாக பேசினவங்கள கூட, அவதூறாக பேசுகிறவங்கள கூட அவங்க என்ன செய்வாங்க, அடுத்த ட்ரிப்பு சந்திக்கும் போது அவங்கள கட்சிக்குள்ளே இணைக்கிறதுக்கான வேலையை மட்டும்தான் பார்ப்பாங்க. அவங்களால ஒரு 100 ஓட்டு கிடைக்குதுன்னா அது கட்சிக்கு பலம் அப்படின்னு தான் நினச்சாங்க. அந்த நினப்பு எடப்பாடி பழனிசாமிகிட்ட வரல. எனக்காக மக்கள் ஓட்டு போடுவாங்க. எங்கே அவர் முதலமைச்சரானது அவர் நல்லா ஆனாரா? மக்கள் நல்லா தேர்ந்தெடுக்கப்பட்டாரா? இல்லை. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் தன்னுடைய பின்னாடி இருக்கிற கலை யதார்த்தம் என்ன அப்படிங்கிறத உணர்ந்துருக்கணும். யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்க, இப்படி நடந்துக்கங்க, அப்படி பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கான ஆதரவு மக்கள்கிட்ட இருக்குது, நீங்கள் தான் தலைமை அப்படி இப்படின்னு சொன்னாங்க. தலைமைன்னு எடப்பாடி பழனிசாமியை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடின யாருமே இப்போ அதிமுகவில் இல்லை. ஜெயக்குமார் இப்போ எங்கே இருக்கிறாருன்னே தெரியல. அவர் அதிமுகவில் தான் இருக்கார். ஆனால் இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ கலப்புரம்லாம் நடக்குது, சைலண்ட்டாக இருக்கிறாரு. ஏதாவது ஒரு வாய்ஸ் கொடுப்பாருன்னு பார்த்தா அவருக்கு கொடுக்க மாட்டேறாரு. சிவி சண்முகம் சுத்தமாக எடப்பாடி பழனிசாமியை அடிக்கவே போயிட்டார். கட்சியில் அவரெல்லாம் எடப்பாடி பழனிசாமி ஒற்றை தலைமைக்கு வரணும்னு சொல்லி ஆசைப்பட்டவர். அவர் அப்போல்லாம் ஓபிஎஸ் எதுக்கு எடுத்தாலும் எடப்பாடி பழனிசாமி காரணம் கட்டினார். என்னால் கட்சியை நடத்த முடியல. தேர்தல் தோல்விக்கு மிக முக்கியமான காரணம் ஓபிஎஸ் நான் எடுக்கிற முடிவுக்கு கட்டுப்பட மாட்டேங்கிறாரு. அவர் ஒரு சைடு இழுக்கிறாரு. அவரை கொண்டு போய் ஒருங்கிணைப்பாளரை போட்டது தப்பாக போச்சு, அவர்னால தான் கட்சி தோக்குது அப்படின்னு சொல்லி அவர் மேலே ஒரு வலுவான குற்றச்சாட்டை வச்சார். எல்லாருமே நம்புனாங்க. நம்புகிற மாதிரி போய் சொல்லுவார் எடப்பாடி பழனிசாமி. அப்படி சொன்ன பிறகு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறது உண்மையாக இருக்குமோ, அப்போ ஒற்றை தலைமை கொண்டு வருவோம், நிரந்தர பொதுச்செயலாளர் ஜெயலலிதா அப்படின்னு சொல்லி வச்ச பிறகு அந்த பதவிக்கு நான் வரேன் பொதுச்செயலாளராக, என்னை பொதுச்செயலாளராக தேர்ந்தெடுங்க, என்னை தேர்ந்தெடுத்துட்டீங்க அப்படின்னா கட்சி என் கட்டுப்பாட்டுக்கு வந்த பிறகு நான் எடுக்கிறது தான் முடிவு. அப்படி அதுக்கு ஒத்துக்கலை அப்படின்னா ஓபிஎஸ்ஸை கட்சி விட்டு தூக்கிடுவோம். ஓபிஎஸ் மேலே அவருக்கு காண்டு இருந்தது. ஏன்னா அவர் முதலமைச்சர் வேட்பாளர், ஏற்கனவே 3 முறை முதலமைச்சராக இருந்தார். அவளும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படல.
ஆனால் ஓபிஎஸ் மேலே ஒரு நம்பிக்கை இருந்தது மக்களுக்கு. ஓபிஎஸ் வந்து ரொம்ப எளிமையான மனிதர், நல்ல மனிதர் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாத்துக்குமே இருந்துச்சு. சரி, ஓபிஎஸ் முதலமைச்சராக இருந்திருந்தா கூட ஓரளவுக்கு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படியே கூட்டணி ஆட்சி அது இதுன்னு கேட்டிருந்தா கூட அந்த கூட்டணி ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கொடுத்துருப்பார். ஆனால் இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லா தெரியும். ஓபிஎஸ்ஸை வளர்த்து விடக்கூடாது, செங்கோட்டையனை வளர்த்து விடக்கூடாது, சசிகலாவை கட்சிக்குள்ளே கொண்டு வரக்கூடாது, இதெல்லாம் பண்ணுவார். ஏன்னா அவரை வந்து யார் மிக பெருசாக தாங்கினாரா ஜெயக்குமார் போன்ற நபர்களை தவிர வேறு யாருமே அப்படி தாங்கியிருக்க முடியாது. ஜெயக்குமார்லாம் அவ்வளோ தலையில் தூக்கி வச்சு ஆடினார். எடப்பாடி பழனிசாமி நான் நம்புகிறேன் பாஜகவோட இனிமேல் கூட்டணி வைக்க மாட்டார் அப்படின்லாம் சொன்னார். ஆனால் பாஜகவோட சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி வச்சார். அது எடப்பாடி பழனிசாமிக்கு அசிங்கம். இது ஜெயக்குமாருக்கு இது மிகப்பெரிய ஒரு அசிங்கம். ஆனால் அந்த அசிங்கத்தை தாண்டி அவர் தேர்தலில் நின்றார், தோற்று போனார், டெபாசிட் கூட வாங்கலை. மிகப்பெரிய அசிங்கம் அது. இனிமேல் அதிமுகவில் இருக்கலாமா வேணாமா? ஏன்னா இந்த கரவேட்டியை கட்டியாச்சு, வேறு கரவேட்டி கட்டி நம்ம என்ன பண்ண முடியும்? எடப்பாடி பழனிசாமி நம்ம சொல்கிறதே கேட்க மாட்டேங்கிறாரு. அப்படிங்கிற சூழ்நிலையில் இப்போது தேர்தல் தோல்வியெல்லாம் முடிஞ்சு 2 மாதம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு 2026 சட்டமன்ற தேர்தலில் தோல்விக்கான காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன் நம்ம 3வது இடத்துக்கு போனோம்? கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 169 தொகுதியில் போட்டி போட்டு 47 இடங்களை மட்டும்தான் அதிமுக கைப்பற்ற முடிஞ்சது. 20.66% அவ்வளோதான் ஓட்டு வங்கி இருக்குது. அம்மா உயிரோடு இருக்கும்போது 44% விட்டுட்டு போனாங்க. இன்றைக்கி அப்படியே பாதிக்கு கீழே குறைஞ்சிருச்சு. இனிமேல் இந்த வாக்கு சதவீதம் சரிஞ்சு போன வாக்கு சதவீதத்தை ஏற்ற முடியுமா? இப்போ முதல் முறையாக தேர்தலை சந்திக்கிற தாவேகா கட்சி கிட்டத்தட்ட 35.44% ஓட்டுகளை பெறுது அப்படின்னா, முதல் முறையாக பெறுது அப்படின்னா அது எவ்வளோ பெரிய வியப்பு. மக்கள் மாற்றத்தை விரும்புகிறாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது இந்த விஷயத்தில் இருந்து. இனிமேல் நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். இப்போ அதிமுகவில் இருக்காங்க கும்பலாக சாரையாக அப்படியே போய் தாவேகாவில் சேர்றாங்க அப்படின்னா என்ன? தாவேகாவுக்கு எதிர்காலம் இருக்குதுன்னு நம்புகிறாங்க. இனிமேல் வந்து இப்போ ஆதவர்ஜுனா சொல்கிறாருல, எம்ஜிஆருக்கு அப்புறம் ஜெயலலிதா மேடத்துக்கு அப்புறம் கட்சியை வந்து வலிமையான ஒரு கட்டுக்கோப்போடு நடத்தக்கூடிய ஒரு நபர் யாருன்னா எங்கள் முதலமைச்சர் விஜய் தான் அப்படின்னு சொல்கிறார். அது உண்மை தான் போல இருக்குது. இப்போ ஏன்னா தாவேகாங்கிற கட்சி ஒன்று அங்கே இப்போ உருவாச்சு, தேர்தலை சந்திச்சுது. இப்போ பார்த்தீங்கன்னா தாவேகா கட்சி அங்கே இல்லை. அங்கே அதிமுக பார்ட் 2 அப்படி தான் இருக்குது. ரெட்டைலை சின்னங்கிறது எடப்பாடி பழனிசாமிகிட்ட இருக்கலாம், அது அதிமுக பார்ட் 1 அது இருக்கலாம். ஆனால் ரெட்டைலை சின்னத்துக்காக ஓட்டு போகிறத தாண்டி இப்போ விசில் சின்னம் அதிமுக பார்ட் 2 அங்கே போய் நிற்கிது. ஏன்னா இப்போ அதிமுகவில் இருக்கிறவங்க கும்பலாக போய் தாவேகாவில் தான் சேர்றாங்க. தாவேகாவில் சேர்ந்து அவங்க வந்து அவங்களுடைய எதிர்காலத்தை நம்ம பயன்படுத்திக்கணும், இனிமேல் தொடர்ந்து நம்ம ஜெயிக்க முடியுமா அப்படின்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி. நடுவில் வந்து இந்த வேலுமணி தரப்புக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஒரு சண்டை வந்துச்சுல, அதில் சிவி சண்முகம் விஜயபாஸ்கர் இன்னும் 2 பேரும் எடப்பாடி பழனிசாமியை போய் சந்திக்கவே இல்லை. அவங்க என்னென்னா மாவட்ட செயலர் வேற ஒருத்தர் அனுப்பிச்சு அவர் மாவட்ட செயலராக பொறுப்பேற்றுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயபாஸ்கர்கிட்ட இருக்க சாவியும் கட்சி சாவியையும் அதே சிவி சண்முகத்திட்ட இருக்க கட்சி சாவியும் பிடிக்கிட்டாங்க. அப்போ எப்படி போவாங்க? எடப்பாடி பழனிசாமி என்ன அவ்வளோ பெரிய ஆளா? நமக்கு கீழே அவர் வந்து நமக்கு அப்புறமா அவர் வந்து பொறுப்புக்கு வந்தவர், அவருக்கெல்லாம் வந்து நாங்கள் போய் பணிஞ்சு போடணுமா? அவர்கிட்ட நாங்கள் என்ன அடிமையா? அடிமை சாசனமா நாங்கள் எழுதி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேட்க ஆரம்பித்தாங்க. இப்போ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ கொறடா மூலமாக அக்ரி கிருஷ்ணமூர்த்தி மூலமாக அவர் சபாநாயகர்கிட்ட கொடுத்த இதெல்லாம் மனுவெல்லாம் கட்சி தகவல் தடை சட்டத்தின்படி நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி கொடுத்த மனுவை திரும்ப வாங்கிட்டார். அதனால் 25 எம்எல்ஏகள் மேலே நடவடிக்கை இல்லை. ஆனால் மரகதம் குமரவேலு, ஜெயக்குமார், இசைகி சுப்பையா, சத்யபாமா இவங்க மேலே வந்து நீங்கள் எம்எல்ஏ ராஜினாமா செஞ்சுட்டு தாவேகால இணைஞ்சாங்க, அவங்களுக்கும் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார் சபாநாயகர். இது சம்பிரதாயம் தான், மற்றபடி ஒன்றும் பெருசாக ஒன்றும் நடவடிக்கைலாம் எடுக்க மாட்டாங்க. அப்புறமா பார்த்திங்கன்னா நேற்று இவங்கெல்லாம் கலந்துக்கிட்டாங்களா, இவர் நம்ம அவர் யார் முன்சாமி, அவங்க திண்டுக்கல் சீனிவாசன் இவங்கெல்லாம் கலந்துக்கிட்டு நேற்று எடப்பாடி பழனிசாமியோடு சேர்ந்து அப்புறமா காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகிகளோட ஆலோசனைலாம் பண்ணிவிட்டு கட்சியை வந்து வலுப்படுத்துறதுக்கான வேலையெல்லாம் நான் இறங்கியிருக்கேன். நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை இனிமேல் நான் கேட்க தயாராக இருக்கேன். சரி, இனிமேல் அவங்க சொல்கிறாங்கப்பா கட்சியை ஒருங்கிணைங்க, வெளியே போனவங்களெல்லாம் கூப்பிடுங்க, கட்சியை ஒருங்கிணைந்து செயல்படுங்க. இப்போ சசிகலா கூப்பிடுங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி சசிகலா போய் வாங்கம்மா நீங்கள் வந்து நில்லுங்க, ஆட்சியை அமைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணுங்கம்மா அப்படின்னு சொன்னால் சசிகலா இனிமேல் வந்து நின்றா கூட கட்சிக்குள்ளே வந்து இணைஞ்சா கூட அவங்களால அதிமுகவை நிமித்த முடியுமான்னு தெரியல. ஏன்னா நிமித்த முடியாது, அந்த அளவுக்கு மோசமாக போய் கிடக்குது. அதிமுக ரொம்ப பெரிய பள்ளத்தில் உளுந்து கிடக்குது, அது இழுத்துக்க பறிச்சுக்கன்னு கிடக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இனிமேல் ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்கினா கூட இந்த உள்ளாட்சி தேர்தலுக்குள்ளே ஏதோ ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியுமானா அதெல்லாம் உருவாக்க முடியாது. ஏன்னா அந்த சைடு திமுக பலமாக ஸ்ட்ராங்காக அவங்களும் இறங்கி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க.
இப்போ வந்து கட்டுக்கோப்பாக இருக்கிற கட்சினா திமுக இருக்குது. எவ்வளோ பெரிய தோல்வியாக இருந்தாலும் திமுக அதனோட கட்டுக்கோப்பை இழக்காது. ஆனால் அதிமுக அப்படியே இழந்துருச்சு. நான் வந்து இனிமேல் கட்சி நிர்வாகிகளோட ஆலோசனையை கேட்டு முடிவெடுப்பேன், கட்சி தலைமை அப்படி தான் இனிமேல் செயல்படும் அப்படின்லாம் காஞ்சிபுரம் நிர்வாகிகள்கிட்ட பேசியிருக்காரு. இப்போ காஞ்சிபுரம் நிர்வாகிகள் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு. அவர் செஞ்சுருவாரா? செய்ய மாட்டார். அதெல்லாம் இது பண்ண முடியாது. இப்போ வந்து என்னென்னா, தேர்தல் தோல்வியை வந்து மக்கள் நம்ம நிர்வாகிகளை ஏற்றுக்க முடியல அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி நேற்று பேசியிருக்காரு. ஆனால் தோல்வியை வந்து அதிமுக தொண்டர்கள் ஏற்றுவாங்க, அதை எதிர்த்து அவங்க போராடவும் தயாராக இருப்பாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி எடுக்கிற முடிவுகள், தொடர் தோல்விகள், இதுதான் வந்து அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை. கட்சியை விட்டு போகிறதுக்கு காரணமே, மிக முக்கியமான காரணமே அதுதான். அதை ஏன் எடப்பாடி பழனிசாமி புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாரு? கடைசி தேர்தல் சமயத்தில் கடைசி 3 நாளைக்கு முன்னாடி தாவேகா வந்து ஒரு விஷயத்த பண்ணுச்சு. ரீல்ஸ் விஷயங்களில் வந்து மக்கள்கிட்ட போய் சமூக வலைதளங்கள் மூலமாக மக்கள்கிட்ட போய் சொன்னாங்க, அவங்க எந்த ஆயுதத்தை எடுத்தாங்களோ அதே ஆயுதத்தை எடுத்து நம்ம போடுறோம் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி நேற்று பேசியிருக்காரு. நம்மளும் ரீல்ஸ் போடுறோம், நம்மளும் வந்து மக்கள்கிட்ட வந்து தாவேகா ஆட்சியில் என்னென்ன குற்றச்சாட்டுகள் நடக்குதோ அதை நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துக்கு அவங்களும் போயிட்டாங்க. ஆனால் இதெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் எடப்பாடி பழனிசாமி முழிக்கிறாரு. இப்போ ஜெயக்குமார் எடப்பாடிக்கு ஆதரவாக பேசினா அவரும் அவுட்டு. இப்போ சிவி சண்முகம் கரையமுறைன்னு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக எல்லாத்தையும் திட்டினவர் அவரும் அவுட்டு. இப்போ ஒரு ஆள் வந்து நின்றுருக்காரு, கேபி முனுசாமி. அவர் வந்து கேட்குறாங்க, செய்தியாளர் அவர்கிட்ட கேட்குறாங்க, ஆனால் இது மாதிரி யாதவ அர்ஜுன் அவங்கள்ட்ட சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்னா கும்பலாக வந்து அதிமுக காரங்க வந்து சேருவாங்க, இனிமேல் பாருங்கள் உண்மையான அதிமுகங்கிறது நாங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்காரு. அப்படின்னா அவருடைய அரசியல் அனுபவம் என்னன்னு எல்லாத்துக்கும் தெரியும். எந்தெந்த கட்சியில் இருந்தார், எங்கெங்கே வந்தார், எங்கெங்கே போனார் அப்படிங்கிறது தெரியும் எல்லாத்துக்குமே. அவரெல்லாம் வந்து சந்தர்ப்ப அரசியல் பண்ணுறவங்க. இதெல்லாம் நிரந்தரம்னு நினைக்கிறாங்க. நிரந்தரமாக கிடையாது. அதிமுகவில் யார் போய் சாரையாக சேர்ந்தா? யாருமே சேரலையே. அவங்களா சொல்லிக்கிறாங்க. அதிமுகவில் பலன் அடைஞ்சவங்க, இங்கே இனிமேல் பலன் அடைய முடியாதுன்னு நம்புகிறவங்க, திரும்பவும் நாங்கள் ஆட்சிக்கு வரமாட்டோம்னு யோசிக்கிறவங்க, அவங்க வேணால் போயிருக்கலாம். நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கோம், திரும்பவும் அதிமுக ஆட்சியில் உட்காரும் அப்படின்னு சொல்லி. அதனால் நாங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறாரு. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி. இப்படி வந்து ஒவ்வொரு மாவட்டங்கள்லேயும் வந்து நிர்வாகிகளை வர வச்சு, மாவட்ட செயலர்கள் வர வச்சு ஆலோசனை பண்ணி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி இதிலே உள்ளாட்சி தேர்தல் வரைக்கும் ஒப்பேற்றிடுவார் எடப்பாடி பழனிசாமி. நீங்கள் இருங்க, பார்த்துக்கிறேன், நான் இருக்கேன்ல, கட்சியை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் பொறுமையாக இருங்க, கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பார். நம்புங்க, எடப்பாடி பழனிசாமியை நம்பி உள்ளாட்சி தேர்தலையும் தோற்று என்னவோ பண்ணுங்க அப்படின்னு தோணுது அதிமுகவில் இருக்கிறவங்களுக்கு. நன்றி, வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு வந்து லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்கள். மறக்காமல் ஹை பட்டன் நமக்குங்க. நன்றி.